ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய ஒளி மின் திட்டத்திற்கான பை டைரக்ஷனல் மீட்டரை இனி புதுச்சேரி அரசு இலவசமாக பொருத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு புதுச்சேரி அரசு சொல்லியிருக்காங்க. அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சூரிய ஒளி மின் திட்டத்திற்கான பை டைரக்ஷனல் மீட்டரை இனி புதுச்சேரி அரசு இலவசமாக பொருத்தும். பிரதம மந்திரியின் இலவச வீட்டு சூரிய மின் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை 1684 வீடுகளில் சோலார் பேனல் பொருத்திருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழே 78,000 ரூபாய் வரை மானியம் வழங்கப்படுது. இதுவரை 12.5 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டிருக்கு. சோலார் பேனல்கள் பொருத்தியவர்கள் பில்லிங்கான நெட் மீட்டர் கிடைக்கவில்லை என கடந்த ஆண்டு முதலே சொல்லிட்டு இருக்காங்க. புதுச்சேரியில் தனிப்பட்ட வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்புகள், கல்வி நிறுவனங்கள் போன்றவற்றில் ஏராளமான சோலார் பேனல் அமைக்கப்பட்டு வரும் நிலையில் அவற்றின் உற்பத்தியாகும் மின்சாரத்தை உரிமையாளர்கள் பயன்படுத்தியது போக உபரியை மின்வாரியத்திற்கு விற்கலாம். இதற்காக சூரிய சக்தி மின் நிலையம் அமைத்துள்ள இணைப்புகளில் பை டைரக்ஷனல் என்ற நெட் மீட்டர் பொருத்தப்படுது. அதில் சூரிய சக்தி மின் உற்பத்தி உரிமையாளர் பயன்படுத்தியது, மின்வாரியத்திற்கு வழங்கியது, மின்வாரியம் மின்சாரத்தை பயன்படுத்தியது உள்ளிட்ட விவரங்கள் பதிவாகும். இந்த நெட் மீட்டர்கள் கிடைப்பதில் சிக்கல் இருக்கு. இந்த நிலையில் சூரிய ஒளி மின் திட்டத்திற்கான பை டைரக்ஷனல் மீட்டர் இனி புதுச்சேரி அரசு இலவசமாக பொருத்தி தரும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மின்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுவரை பை டைரக்ஷனல் மீட்டர் எனப்படும் சோலார் மீட்டரை நுகர்வோரை பொருத்தி வந்தனர். தற்போது தேவையான பை டைரக்ஷனல் மீட்டர் மின்துறையால் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இனி பிரதமர் மந்திரியின் இலவச சூரிய ஒளி மின் திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் இலவசமாக மின்துறை சார்பில் பொருத்தப்படும். சூரிய ஒளி மின் திட்டத்தில் இணைவதன் மூலம் 150 யூனிட் முதல் 450 யூனிட் வரை மின்சாரத்தை பொதுமக்கள் சேமிக்கலாம். ஆண்டின் இறுதியில் மார்ச் 31ஆம் தேதி வரை சோலார் மின்சாரத்தை பயன்படுத்தியது போக மின்துறைக்கு வழங்கிய உபரி மின்சாரம் சராசரி மின் கொள்முதல் தொகையாக ஒரு யூனிட்டிற்கு 5.77 ரூபாய் அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். மும்முனை பை டைரக்ஷனல் மீட்டரை 8,500 ரூபாய்க்கு கொடுத்தும், சிங்கிள் பேஸ் பை டைரக்ஷனல் மீட்டரை 2,500 ரூபாய் வரை கொடுத்து சூரிய ஒளி மின் திட்டத்தில் இணைந்த நுகர்வோர் வாங்கி தரணும். இனி இந்த செலவு குறையும். இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மானியம் பெற்று தங்கள் வீடுகளின் மேற்கூரையில் சோலார் பேனல் பொருத்த விரும்புவோர் pmsuryagar.government.in இந்த இணையதளத்தில் பதிவு செய்யலாம். மாநிலம், மாவட்டத்தை தேர்வு செய்து மின் நுகர்வோர் எண், மொபைல் எண், இமெயில் முகவரியை பதிவு செய்யணும். ஒப்புதல் கிடைத்ததும் வீடுகளில் சோலார் பேனல் பொருத்தப்படும். குடியிருப்பு வீடுகளுக்கு 1 கிலோவாட் முதல் 2 கிலோவாட் வரை திறன் உள்ள சோலார் பேனல்கள் பொருத்த 30,000 மானியம் கிடைக்கும். கூடுதல் திறன் கொண்ட சூரிய மின்சக்தி தகடுகள் பொறுத்தவருக்கு கிலோவாட் ஒன்றுக்கு 18,000 வீதம், 3 கிலோவாட் வரை மொத்தம் 78,000 மானியம் கிடைக்கும். 3 கிலோவாட் திறனுக்கு அதிகமான அளவில் சூரிய மின்சக்தி தகடுகள் பொறுத்தவருக்கு உச்சவரமாக 78,000 மானியம் கிடைக்குது. வீட்டிற்கு எவ்வளவு மானியம் யூனிட் மாத மின் நுகர்வு சராசரியாக 150 யூனிட் வரை இருந்தால் 1 முதல் 2 கிலோவாட் திறனுள்ள சூரிய சோலார் பேனல்கள் பொருத்தி 30,000 முதல் 60,000 வரை மானிய உதவித்தொகை பெறலாம். மின் நுகர்வு மாதத்துக்கு சராசரியாக 150 யூனிட் முதல் 300 யூனிட் வரை இருந்தால் 2 கிலோவாட் முதல் 3 கிலோவாட் திறனுள்ள சூரிய மின்சக்தி தகடுகள் பொருத்தி 60,000 முதல் 78,000 வரை மானியம் பெறலாம். மாத சராசரி மின் நுகர்வு 300 யூனிட்டுக்கு மேல் உள்ளவர்கள் 3 கிலோவாட் திறனுக்கு அதிக அளவிலான சோலார் பேனல்களை பொருத்தினாலும் மானிய உச்சவரம்பு 78,000 கிடைக்கும். அதனால் வாய்ப்பு உள்ளவங்க இந்த திட்டத்தில் இணைஞ்சு பயன்பெற்றிருக்கீங்க. நன்றி.